இந்த வீடியோ நான் சொல்லி ஆகணும். காம்போ ஆஃபர் எல்லாருமே காம்போ ஆஃபர் போடுவாங்க. அதை வந்து நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ பாருங்கள். எனக்கு ஏற்பட்ட மோசமான ஒரு அனுபவத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னா என்னுடைய ரூ. 1000 வந்து வேஸ்ட் ஆனது தான் நான் மிச்சம். சரிங்களா? எனக்கு கமெண்ட்ஸை பார்த்து இதை பார்த்து நானும் அது ஒரு வீடியோ போட்டேன். இதோட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி என்னை பிளாக்மெயில் பண்ணாங்க பாருங்களேன். அதுதான் பெரிய ஹைலைட்டு. நான் ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி ஒரு காம்போ ஆஃபர் வாங்கியிருந்தேன். ப்ராடக்ட் எதுவுமே நான் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லைங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நான் சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லியிருந்தேன். இது இப்படி இருந்தது, அது அப்படி இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அந்த அம்மா எனக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, கமெண்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி உங்களை பார்த்து தான் ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்தேன். உங்களை பார்த்து தான் உங்கள் வீடியோஸ் பார்த்து தான் பயந்தாங்க. அதுக்கு காரணம் நீங்கள் தான் தெரியும். நீங்கள் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டிங்க அப்படின்னா என்னோட டீம் மூலமாக நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் யோசிச்சு டப்புன்னு கோவப்பட்டு நான் கமெண்ட் பண்ணிட்டேன். எப்படிங்க வாட்ஸ்அப்க்கு போய்ட்டேன். எப்படி நீங்கள் எனக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுவீங்க. ஒரு ப்ராடக்ட்டை சாப்பிட்டு வாங்கினா அதை சாப்பிட்டு சொல்கிறதுக்கு ரிவ்யூ கொடுக்குறதுக்கு ஒரு தனி மனித கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இருக்குது. அதை நீங்கள் எப்படி இல்லாத மாதிரி வந்து பேசுவீங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு உங்கள் மேன்ட்ட நான் பேசணும் அப்படின்னு. அவங்க பேசுறதுக்குலாம் அலோட் கிடையாதுங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு விட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எனக்கு மட்டும் தான் அப்படின்னு பார்த்தா நிறைய பேருக்கு இதே பிரச்சனை தாங்க. நிறைய பேர் அவங்க சேனலில் போய் பார்த்தோன்னா அந்த ரிவ்யூ நம்ம மட்டும் தான் நம்மளோட ரிவ்யூவில் தான் இருக்கா அப்படின்னு போய் பார்க்குறேன். நிறைய ரிவ்யூவில் இந்த மாதிரி வேலை வச்சுருக்காங்க. எப்படின்னா நெகட்டிவாக சொல்கிறாங்க இல்லையா? மேக்ஸிமம் உங்களுக்கு நெகட்டிவ் வரதுக்கு வாய்ப்பு கம்மி தான். ஏன் அதில் நெகட்டிவ் வாய்ப்பு கம்மினா ப்ராடக்ட் சீரியஸ்லி நல்லா தான் இருந்துச்சு. ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. சரிங்களா? ஆனால் அதில் ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரி டேட் இருக்கு இல்லையா? எக்ஸ்பைரி டேட் வெறும் 1 வாரம் 10 நாள் 1 மாதம். நீங்கள் வாங்கி யோசிங்க. 16 17 பொருள் வாங்குகிறோம். வாங்கிட்டு வெறும் 1 வாரம் 10 நாள் 1 மாதத்துக்குள்ளே நீங்கள் பிரியாணி பொடியிலேருந்து குழம்பு பொடியிலேருந்து எல்லா பொடியும் நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்களா? பருப்பு பொடி ஆகட்டும் எல்லாமே. இப்போ கடையிலேயே நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிக்கன் பொடியே வாங்குறோம் அப்படின்னா அதை நம்ம எத்தனை டைம் யூஸ் பண்ணுவோம்? ஒரு 2 டைம் 1 டைமாக யூஸ் பண்ணுவோம். ஒரு 50 கிராம். இப்போ 100 கிராம்ன்றப்போ எல்லாமே நிறையா தான் இருக்கும். சரிங்களா? நம்ம ஐயோ இவங்ககிட்ட நம்ம வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக மொத்தமாக கரைச்சி ஒரே நாளில் குடிக்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். கிடையாதுல்ல. அப்போது இவங்க என்ன சொல்லணும்? பொங்கல் ஆஃபர் போடும்போது இவங்க கிடையாது, நான் பொதுவாக தான் சொல்கிறேன். நான் இவங்களையும் யாரையும் பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்லலை. சரிங்களா? ஆஃபர் போடும்போது என்ன செய்யணும்? இத்தனை நாளைக்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் வாங்குங்க. அதுக்கு மேலே இது கிடையாது அப்படின்னு. அதுலேயும் ஒரு பொண்ணு போய் கேட்டிருக்காங்க. எனக்கு வெறும் 1 வாரம் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருப்பாங்க. நான் வீட்டுக்கு மறுநாளே எனக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இதில் நான் என்ன மேம் செய்யன்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்பைரி ஆனாலும் பரவாயில்ல, என்னோட ப்ராடக்ட் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சாலுமே நிறைய பேர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. இதே இது அவங்க வீட்டு ஃபேமிலியில் அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கோ அவங்க வீட்டு பொண்ணுங்களுக்கோ அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கோ இதை கொடுப்பாங்களா? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்கள் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா, எங்கள் ப்ராடக்ட் மேலே இது இல்லை அப்படின்னா நீங்கள் நுகர்வோர் இது கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன கம்ப்ளைண்ட் பண்ணணும்? எக்ஸ்பைரி டேட்டு முடிகிற மாதிரி 1 மாதத்துக்குள்ள பொருள் 1 வாரத்துக்குள்ள பொருள். எனக்கு பொய்யெல்லாம் சொல்லக்கூடாதுங்க. எனக்கு 1 மந்த் மீன்ஸ் 28 நாளைக்குள்ள அந்த பொருளை ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஆனால் இன்னொரு பொண்ணு போட்டிருந்தாங்க. எனக்கே கமெண்ட் வந்துருச்சு என் வீடியோக்கு கீழே. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அக்கா எனக்கு வெறும் 9 டேஸ் தான் இருந்துச்சு. ஒரு 9 நாளைக்குள்ள 16 பொருளை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்க? யோசிச்சுங்க, சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம வாங்குறது எதுக்கு? இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும், நீங்கள் உங்கள் பொருளை சேல் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 1 வாரத்துக்குள்ளே தாங்க இருக்குது எக்ஸ்பைரி. அப்போ நீங்கள் இவ்வளோ சொல்கிறவங்க என்ன சொல்லணும்? இவ்வளோ பொருள் காம்போவில் நாங்கள் கொடுக்குறோம்னு சொல்கிறவங்க என்ன செய்யணும்? இவ்வளோ தான் எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்றத சொல்லணும். சரிங்களா? நான் இத்தனைக்கும் அந்த ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். நான் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். அதில் எனக்கு நான் ஓப்பனாக அவங்களுமே மெசேஜ் பண்ணது எனக்கு நெய் பிடிக்கவே இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா அதை நான் ஓப்பன் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா இந்த மடிச்ச வாடன்னு சொல்லுவோம்ல, மக்கு வாடன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நாள்பட்டு ஒரு ஆயில் ஸ்மெல் வரும்ல, அந்த மாதிரி தான் எனக்கு வந்துச்சு. சரிங்களா? அந்த மாதிரி ஸ்மெல் வரும். நான் அது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அது ஓப்பனாக அவங்கள்டே சொன்னேன். மற்றபடி நான் என்ன ப்ராடக்ட் இருக்குது தான் சொன்னேன் அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறாங்க இல்லையா? அவங்களுக்குலாம் தேங்க்ஸ் யுவர் சப்போர்ட் மேம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட்டில் ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னதுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு என்ன மட்டும் இல்லை, யாரெல்லாம் நெகட்டிவ் வீடியோ போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் பெருசாக எல்லாருமே நெகட்டிவ்னு பெருசாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ராடக்ட் நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸ்பைரி இல்லை மன வருத்தமாக இருக்குது. நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. இந்த பொங்கல் காம்போ வாங்க இந்த டைமில் நிறைய பேர் அதே கமெண்ட் தான் போடுறாங்க. ஆனால் அதுலேயும் ஒரு பீடை இது பண்ணி இவங்க வீடியோ பார்த்து தான் நான் இது பண்ணேன் அப்படின்ட்டு போய் தன்னை நல்லவங்களை காமிச்சு ஒரு உறவு பிடிச்சிக்கிறதுக்காக நம்மளை கெட்டவங்களை காமிக்கிறாங்க. நான் இப்போயும் நான் சொல்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறேன், இப்போயும் உங்களை எனக்கு பிடிக்கும். சரிங்களா? பிடிக்காது அப்படின்ல எனக்கு அதில் நிறையா ஃபுட்டு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் என்கிட்ட இப்போ ஒரு 8 பொருள் அப்படியே கிடைக்குது. சரிங்களா? அப்போ நான் அதெல்லாம் என்ன செய்ய? எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. நான் சாப்பிட முடியுமா? இல்லை என் குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியுமா? என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எதுவுமே பண்ண முடியாது தானே. அப்போது எக்ஸ்பைரி ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா, இதே அவங்க வீட்டில் உள்ளவங்க கடையில் போய் ஒரு பொருளை வாங்குறாங்க, எக்ஸ்பைரியான ப்ராடக்ட்டை வாங்கி அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சு சாப்பிடுவாங்களா? அப்போது அதுக்கு ஒரு லைவ் வேறு போட்டிருக்காங்க. போட்டு பார்த்திங்கன்னா நான் சோஷியல் மீடியாவில் தான் சிரிச்ச முகத்தோடு இருப்பேன். என் பேக்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் கடுமையாக ஆக்ஷன் எடுப்போம். உங்களை யாரும் வாங்க சொன்னால் நாங்கள் இவங்களுக்காக தான் கொடுத்துருக்கோம். அது என்ன, கல்யாணம் ஆகாத பசங்க வீட்டில் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட முடியாதவங்களுக்காக தான் எங்கள் ப்ராடக்ட்டை கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு பேசி வீடியோ கொடுத்தாங்க. நான் இப்படின்னு பேசுகிறாங்க. எங்கள் ப்ராடக்ட்டை விலை நிர்ணயிக்க இப்போ ஒரு கருத்து தானே. இந்த பொருளுக்கு இவ்வளோ இருந்தால் ஒருத்தர் தானே. இப்போ ஒரு சாரி வாங்குறோம், ஒரு சாரியில் சரி இதுக்கு இது இருந்திருக்கா நல்லா இருந்துக்குமே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது கூட சொன்னது நெகட்டிவிட்டி. நான் எல்லோரும் நெகட்டிவிட்டி எங்கள் ஃபோட்டோ போட்டதெல்லாம் வியூஸ் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஃபோட்டோ போடுறத விட ஒரு விஷயம் இருக்குது. அவங்க கண்டென்ட்டுக்கு வேல்யூ கொடுக்கணும். இப்போ ஒரு பொருள் நான் 1000 ரூபா போட்டேன் அப்படின்னா அந்த வீடியோ போட்டு எனக்கு 1000 ரூபா கிடைக்கல. அந்த வீடியோ போட்டதுக்கு எனக்கு 1000 ரூபா கிடைச்சேன்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? வெறும் $1க்கு வியூஸ் அவ்வளோ போனாலும் $1 மீன் 1000 ரூபா செலவு பண்ணி எனக்கு ஒரு $2 நெருக்கி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். $1 அப்படிங்கிறது $80 வச்சுக்கோங்க. ஓகேவா? $80 $90 வச்சுக்கோங்க.
வெறும் 200 ரூபாய்க்காகவா நான் 1000 ரூபா இப்போ செலவு பண்ணி ஒரு இது பண்ணணும். இல்லை நான் வியூஸ்க்காக தான் வாங்குறேன். சரி ஓகே, அந்த வீடியோ வந்து எனக்கு ஒரு 30K 40K போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெறும் வியூஸ்க்காகவா? என் நார்மல் வீடியோவே 1 ஷார்ட்ஸே 1 மில்லியன் போயிருக்கு ஒரு ஷார்ட்ஸ்லாம். சரிங்களா? ஸோ நம்ம எப்படி போட்டாலும் கண்டென்ட் ரைஸ் பண்ணாலும் வரும். பேமெண்ட் வாங்கி தான் அப்படின்னா இவங்களாம் பண்ணுறது கரெக்டான விஷயம். சரிங்களா? ஒரு விஷயம்னா நெகட்டிவிட்டி சொன்னாங்கன்னா ஓகே மேம், நான் அதை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பெஸ்ட்டு. அதை விட்டு நீ நெகட்டிவ் நீங்கள் பண்ண அப்படின்னா நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், நான் கேஸ் போடுவேன் அப்படின்றது எந்த வகையிலையும் வந்து நியாயமே கிடையாது. ஏன்னா கருத்து சுதந்திரம் அப்படின்றது இருக்குது. நான் தான் கேட்டோடனே அப்போ என் ஃபோட்டோ போடாதீங்க அப்படின்னா ஓகே நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். ஏன்னா கருத்து சுதந்திரம்ன்றது எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லாருக்குமே அது என்ன பெருமையாக வந்து உங்களை பற்றி ஒரு விஷயம் பெருமையாக பேசினா மட்டும் ஆஹா ஓகணும் மட்டும் ரொம்ப நன்றி அப்படின்னா தப்பாக இருக்குது. இல்லைங்க இதை மட்டும் மாற்றிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சொல்லக்கூடாது அப்படின்றது என்ன நியாயம்? நீங்களே சொல்லுங்கள். ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு விஷயம் எனக்கு இது எதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த காம்போ ஆஃபர் வாங்குறவங்க அவங்கள்ட்ட வந்து கேளுங்க, இதை வந்து எவ்வளோ நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா என்கிட்டலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பருப்பு பொடி, அந்த இட்லி பொடி, அப்புறம் இது இருக்கு இல்லையா பிரியாணி மசாலா சுத்தமாக ஓப்பன் பண்ணவே இல்லை. வேணா நான் ஷார்ட்ஸாக கூட அப்லோட் பண்ணுறேன், வேணா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து அந்த இது இருக்கு இல்லையா அந்த உருண்டை ஒன்று இருந்துச்சு, அதில் வந்து ஒரு வண்டு வச்சிருச்சு. ஓகேங்களா? அந்த புளி குழம்புல போடுவோம்ல, அதில் வந்து வண்டு வச்சிருந்துச்சு. ஓகேவா? 2 டேஸில் அப்படியே நான் ஒரு 2 தான் சாப்பிட்டேன். அதுக்காக நான் சாப்பிட்லேன்னு போய்லாம் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 6 பொருங்க. அப்புறம் அந்த இது கஞ்சி மிக்ஸு, ஹெல்த் மிக்ஸு இதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஓப்பன் பண்ணாமல் அப்படியே எல்லாமே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல எனக்கு என்ன தோணும், என்னுடைய காசு வந்து அந்த இடத்துல லாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ லாஸ் ஆனப்போ நான் என்ன நினைப்பேன், நம்ம இதை காசு படி இவ்வளோ செலவு பண்ணி நம்ம எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட இது. என்ன மாதிரி யாரும் என்னை விட நிறைய ஏமாந்தவங்க இருக்காங்க. நானாவது கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டேன். பாதி பேர்லாம் வந்து வெறும் வந்து இன்னொரு பொண்ணு வீடியோ போட்டாங்க, அதெல்லாம் பார்த்தேன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் எக்ஸ்பைரி ஆகிடுச்சான். 7 days 8 days தான் இருந்துச்சான் அது எக்ஸ்பைரி டேட்டே. அப்படிங்களா? அவங்க அனுப்புகிறாங்க, ஒரு வாரத்துக்குள்ள நம்ம ஒரு பொருளை எப்படி யூஸ் பண்ண முடியும்? அது வந்து ஆனால் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு எனக்கு பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ண சொன்னேன் அப்படின்னாங்க. பட் அது நம்மளுக்கு தெரியாது. பட் எது நடந்தாலும் ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க, யாரும் ஏமாறாமல் எக்ஸ்பைரி டேட் இருக்கா, எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் அதுக்கு தகுந்தப்பில் உங்கள் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போடுங்க. எக்ஸ்பைரி இல்லாமல் பொருளை எக்ஸ்பைரி ஆகி அதை வாங்கி வந்து குப்பையில் போட்டு நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு ஃபேன் அப்படின்னா இப்படி சைன் பண்ணுறது மாதிரிலாம் கிடையாது. காசு செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பொருள் வந்து சாப்பிட்ற பொருள் வாங்குறீங்கன்னா அதில் எவ்வளோ நாள் எக்ஸ்பைரி இருக்குது அப்படின்னு கேட்டு இது பண்ணுங்கள். நாங்கள் எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சாலும் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிட்டாலும் நாளைக்கு ஹெல்த் இஷ்யூ வந்தாலும் அதை நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஃபுட்டில் வந்து ஹெல்த் இஷ்யூ வராது, கெமிக்கல் ப்ராடக்ட்டில் தான் வரும்னு சொல்லலாம். பட் ஆனாலும் நம்ம வீட்டிலே ஒரு பொருள் வாங்கணும், தூக்கி குப்பையில் போடும்போது அடுத்தவங்கள்ட்ட காசு போட்டு வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக எக்ஸ்பைரியான பொருட்களை நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களோட எவ்வளோ எக்ஸ்பைரி டேட் இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு தயவு செஞ்சு வாங்கி எதையும் சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதை விட்டுட்டு இப்போயும் நான் சொல்கிறேன், நான் ப்ராடக்ட்டுக்கு வரவே இல்லை, ப்ராடக்ட் நல்லா தான் இருந்தது. எனக்கு வந்து ப்ராடக்ட்டில் நான் வரவே சொல்லவே இல்லை. எக்ஸ்பைரி டேட் முக்கியம். சரிங்களா? கண்டிப்பாக நீ கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் என்ன சொல்கிறது, அந்த பொருளெல்லாம் காலி பண்ணுறதுக்கு தான் அதை வைக்கிறது. தயவு செஞ்சு பொங்கல் காம்போ தீபாவளி காம்போன்னு வாங்காதீங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா அந்த மாதிரி காம்போ வாங்கினீங்க அப்படின்னா பழசு கிடைக்கும் அப்படின்றது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுவே நல்லது தான் நான் சொல்லுவேன். காம்போ ஆஃபர்ஸ் வாங்கும்போது எக்ஸ்பைரி டேட் எவ்வளோன்னு கேட்டுட்டு வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வாங்காதீங்க. வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா டேட் எவ்வளோ நாளைக்கு மேம் யூஸ் பண்ணலாங்க அப்படின்னு அவங்களுக்கு கேளுங்க. எவ்வளோ இருந்தாலும் கேளுங்க. சரிங்களா? நீங்கள் வந்து சும்மா வாங்க போகிறது எல்லாருமே காசு கொடுத்தா வாங்க போகிறீங்க. கேட்டுட்டு இது பண்ணுங்கள். வாங்கிட்டு குப்பையில் போடுறது நம்ம பொருள் வாங்கலை. காசு ஒவ்வொரு காசும் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி டேட் என்னன்னு கேட்டுட்டு வாங்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி என்ன சொல்கிறது, இந்த மாதிரி விஷயம் ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னா முதல்ல வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க அக்செப்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள போய் பிளாக்மெயில் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகிறது கிடையாது. அது எதுக்கு நீ பிளாக்மெயில் பண்ணுறத 10 பேர் உங்களை வந்து திட்டிருப்பாங்க, அதை யோசிங்க ஃபஸ்ட்டு. ஒருத்தவங்க போடுறாங்கன்னா உங்களை நெகட்டிவாக காமிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒருத்தவங்க ஒரு பொருள் வாங்குறாங்கனாவே உங்களை பிடிச்சிருந்து தான் வாங்குவாங்க, சும்மாலாம் யாரும் வாங்க மாட்டாங்க. பிடிச்சிருந்து ஓகே எல்லாரும் போகிறாங்களே நம்மளும் வாங்கி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு ஓகே அப்படின்ற மாதிரி. என்னோட அந்த வீடியோவில் வந்து நெகட்டிவ் நான் ஒன்றுமே சொல்லிக்க மாட்டேன். என்ன இருந்தால் சும்மா விளையாட்ட நான் சில விஷயங்களும் சும்மா சிரிச்சுக்கிட்டே பண்ணியிருந்தேன். அந்த அல்வா வந்து சாப்பிட்றத விட்டு இவ்வளோ ஹார்டாக இருக்குது அப்படின்னு எனக்கும் தெரியும். நானும் கேரளா போயிருக்கேன். கேரளாவில் மஸ்கோ அல்வா வாங்கி சாப்பிட்ருக்கேன். ஹார்டாக தான் இருக்கும், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதில் நட்ஸு போட்டு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் நிறையா போட்டுலாம் சூப்பராக செய்வாங்க. நானும் சாப்பிட்ருக்கேன். வெரைட்டி ஆஃப் அல்வா வந்து கேரளாவில் இருக்கும், நான் சாப்பிட்ருக்கேன். ஓகேங்களா? ரீசெண்டாக கூட எல்லோரும் போயிட்டு தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க எங்கள் ஃபேமிலியிலையுமே. ஸோ நான் அதை விளையாட்ட சும்மா நக்கல் சொல்ல முடியாது, சும்மா ஃபன்னாக வந்து சொல்லி பேசின ஒரு விஷயம் தான் எனக்கு இருக்குது. உங்களுக்கு அல்வா பற்றி ஏதாவது தெரியுமா? நீங்கள் முன்ன பின்ன அல்வா தின்றுருக்கீங்களா? நீங்களுக்குலாம் ஃபுட்டை பற்றி என்ன தெரியும்? எங்களுக்குலாம் அங்கே அப்படி ஆகும் இப்படி ஆகும். எதுக்கு இது தேவையா? இதை விட்டு நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவேன், எங்களோட சட்டப்படி நடவடிக்கை எங்களை இது பண்ண போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க கமெண்ட்லேயும் போய் கமெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு? எங்களுக்கு இவ்வளோ தாங்க எக்ஸ்பைரி டேட்டு, வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு அவங்க மனசாட்சியோடு சொல்லணும். தூக்கி போகிற பொருளை கீழே போட மனசே இல்லாமல் நான் கம்போவில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு யாருக்காவது கொடுத்துட்டு பாவம் அந்த காசு கொடுத்து வாங்கினவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு சாபம் மாதிரி தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆஃபரில் ப்ராடக்ட் வாங்கும்போது எல்லோரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்குங்க. எக்ஸ்பைரி டேட் என்னன்னு கேட்டுட்டு வாங்குங்க. மற்றபடி ப்ராடக்ட் நல்லா இல்லை நான் சொல்லவே இல்லை, ப்ராடக்ட் வாஸ் அமேசிங் தான். பட் எக்ஸ்பைரி டேட்டில் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்கள். உங்களுக்கு பிடிச்சா வாங்க, பிடிக்கலைன்னா வேண்டான்னு போயிருங்க. அதை விட்டுட்டு வாங்கிட்டோம் அப்படின்றதுக்காக என்ன சொல்கிறது, எல்லாத்தையும் நம்ம சாப்பிட முடியாது. எக்ஸ்பைரி ஆச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், காசு போட்டு வாங்கிட்டோம்னு சாப்பிடாதீங்க. நம்ம உடம்பு வந்து குப்பை தொட்டி கிடையாது, இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கிறது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல பொருட்களை வாங்கி நல்லா சாப்பிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.